இப்போதைக்கு கால் சைட் தான் இருக்குது. காலையில் இந்த டார்கெட்டுக்கு பிளான் பண்ணலாம். இது ஒரு 95 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். மேலே ஒரு டார்கெட் இருக்குது, பட் இந்த டார்கெட் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது. இது வீக்லி டார்கெட் மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் நாளைக்கு அன்றைக்கி இந்த டார்கெட் போய் தொட்டுட்டு தான் ரிவர்சல் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராட் பிக்சர் நம்ம பார்க்குறது. பட் அதை வச்சு அப்படியே பெருசாக ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஒரு 12லேருந்து 13 பாயிண்ட் 14 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட் பண்ணாதீங்க. சைனீஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வாட்ச் பண்ணுங்க. ஓரியன்டேஷன் முடியாத நீங்கள் ட்ரேட் உள்ள என்ட்ரு ஆகாதீங்க. புது ஜாயினிஸ் இருந்தீங்கன்னா கிளாஸில் ஓரியன்டேஷன் முடியாத யாரும் கிளாஸில் ஜாயின் ஆகாதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் சைட் தான் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரெண்டுமே டிகே ஆகுது. ப்ரீமியம் ரெண்டுத்துலேயும் டிகே ஆகுது. பியூட்டிஃபுல்லாக நம்ம சப்போர்ட் மேலே வந்திருக்கு. பார்க்கலாம். ஒரு கால் சைடுக்கு மட்டும் ரெடி பண்ணலாம். புட் சைடு உடனே போக வேணாம். கால் சைடு லாட் போட்டு வச்சுங்க. என்ட்ரி சொல்கிறேன். உடனே என்ட்ரா வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் சைடு இன்னும் ஒரு டிப் இருக்கணும். இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வரணும். கீழே போட்டோம். இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். இது இடம் சரியில்லை. கீழே போட்டோம். இன்னும் ஒரு ரெட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். கால் சைடு லாட் போட்டு வச்சுங்க. என்ட்ரி சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வரணும். நல்லா தான் இருக்குது கால் சைடு. கால் சைடு நம்பி ஏறலாம். கொஞ்சம் ரெட் கேண்டில், இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வந்தால் கால் சைடு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வரட்டும் கீழே. லாட் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. கீழே வரட்டும். இது ஸ்டாப் லாஸ் எடுக்கட்டும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும், அப்புறம் என்ட்ரி பண்ணலாம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் 356 இல்லை, அது கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும். ஃபுட் சைடு நம்ம பார்க்கல. இது ட்ராப். இது சும்மா எல்லாரையும் உள்ளே வர வச்சுட்டு கீழே போவோம். கால் சைடு மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபுட் சைடு ஒரு க்ரீன் வரும். என்ட்ரு பண்ணாதீங்க. ஃபுட் சைடு என்ட்ரி வேணாம். சப்போர்ட் இருக்குது. ஃபுட் சைடு வெயிட் பண்ணலாம். ஃபுட் சைடு சப்போர்ட் இருக்குது. இதுவும் சப்போர்ட்டில் தாங்குது. ரெண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்கேல்பிங் தான் ஃபஸ்ட்டு ட்ரேடு. கால் சைடு ஒரு என்ட்ரி. லிமிட் ஆர்டர் போட்டுருங்க சிஸ்டமில். அந்த கேண்டில் பாட்டம் ஸ்டாப் லாஸ். அந்த கேண்டில் பாட்டம் ஸ்டாப் லாஸ். $347 தொட்டுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். திருப்பி எடுக்கலாம். இன்னைக்கு காலையிலேயே பிளான் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரெண்டுமே தாங்குது. கால் சைடு போகுது, பட் சின்ன ஸ்கேல்பிங் தான் அது. வெயிட் பண்ணுங்க. கால் சைடு என்ட்ரா வேணாம். டார்கெட் தரேன். என்ட்ரி சொல்கிறேன். 3
350 வரைக்கும் டார்கெட் இருக்கு. 358 டார்கெட் அது. பட் அது என்ட்ரி வேணாம், விட்டுருங்க. அது கால் சைடு என்ட்ரி வேணாம், ஒரே ரிஜெக்ஷன் தாங்க. இது அவ்வளோ கன்ஃபார்ம் ட்ரேட் இல்லை. இது மேலே போகும், திருப்பி கீழே வந்துடும் உடனே. சரி, கன்ஃபார்ம் ட்ரேட் இல்லை அதில். இப்போ புதுசாக யாருன்னா பிளான் பண்ணிங்கன்னா இந்த பாட்டம்லேருந்து பிரேக் ஆச்சுன்னா இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணலாம். கால் சைடு ஒரு என்ட்ரி 356 பிரேக் ஆகட்டும். 356 ரெசிஸ்டன்ட். இது உடச்சாதான் நல்ல மூமெண்ட். இது ரிஜெக்ட் ஆகிடும் இங்கே 356ல. இது உடைச்சா தான் மூமெண்ட், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. எஸ், உடச்சிடுச்சு. அடுத்த டார்கெட் 370, 369 நெக்ஸ்ட் டார்கெட் 369. இது ஒரு டார்கெட் இருக்கு. மேலே போயிடும், இது கிரீன் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் வரலன்னா வெளியில வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஏன்னா டைம் தான் காசு இதில். ஸோ இந்த டார்கெட் இருக்கு அப்போ 369. $369 ரிஜெக்ட் ஆகிடும். 1-2 பாயிண்ட் அங்கே விட்டுணுன்னா கூட விட்டுருங்க. ப்ரீமியம் மூவ் ஆகல, ஆனால் நல்லா ஸ்பாட்டில் மூவ் ஆகிருக்குது. இன்னும் இருக்குது. இது 360 கண்டிப்பாக தொடும். போதும், எக்ஸிட் பண்ணிக்கோங்க. 31 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு ரிட்ரேஸ் ஆகிட்டு தான் இது ஃபர்தராக கண்டினியூ ஆகும். கால் சைடு வந்துடுச்சு ட்ரேடு. ஸோ நம்ம லைன் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணது வந்துச்சு.